திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் பகுதியில் இயங்கி வரும் பெட்ரோல் நிலையத்தில் பணியில் இருந்த விஜய் மற்றும் அரவிந்த்சாமி ஆகியோரை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கம் போலீசார் இருவரையும் மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் விஜயும் சென்னசமுத்தியம் பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்பவரும் காதலித்து கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்ததும் தனது மகள் சாதாரண பெட்ரோல் நிலைய ஊழியரை திருமணம் செய்து கொண்டதை ஏற்க மறுத்த பெண்ணின் தந்தை ஜானகிராமன் ஆட்களை அனுப்பி விஜயை தீர்த்து கட்ட நினைத்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து சம்பவத்தில் ஈடுபட்ட பெண்ணின் தந்தை ஜானகிராமன் மற்றும் அவரது மகன் ராஜேஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சென்னை போரூர் ஜங்ஷன், கிண்டி, வடபழனி, குன்றத்தூர், பூந்தமல்லி ஆகிய முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையமாக உள்ளது. இதனால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து பேருந்து மூலம் பயணம் செய்கின்றனர். ஆனால் இந்த பேருந்து நிலையத்திற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பணிக்கு செல்லும் பெண்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் உட்பட பலரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக பணிக்கு செல்லும் பெண்கள் போதிய பேருந்து இல்லாததால் படியில் தொங்கியபடி பயணிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இது தவிர இளைஞர்களும் மாணவர்களும் கூட்ட நெரிசல் காரணமாக படியில் தொங்கியபடியே நீண்ட நேரம் பயணிக்கின்றனர். எனவே போரூர் பேருந்து நிலையத்திற்கு கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 13வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் குழந்தைவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் பேசினார். அப்போது மாணவர்கள் கல்லூரி படிப்புதான் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது என்பதை மனதில் வைத்து படிக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு ஏற்ற துறையை தேர்ந்தெடுத்து சிறப்பாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் கூறினார். பின்னர் இளநிலை, முதுநிலை மாணவ மாணவிகள் 900க்கும் மேற்பட்டோருக்கு பட்டமளிப்பு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நாமக்கல் அரவிந்த் மருத்துவமனை மற்றும் புவனகிரி வாசவி கிளப் இணைந்து இலவச மூட்டு தேய்மான பரிசோதனை முகாம் நடத்தியது. ஆரிய வைசிய மகா சபை தலைவர் சுந்தரேசன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பல வருடங்களாக மூட்டு வலியால் சிரமப்படுபவர்கள், மூட்டு தேய்மானம் உள்ளிட்ட பல்வேறு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு மருத்துவம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வயதானவர்களுக்கு ஊன்றுகோல், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே ஈச்சங்காடு கிராமத்தில் மாது என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோட்டத்தில் கரை அமைப்பதற்காக மத்தூர் பகுதியைச் சேர்ந்த முனியம்மாள் என்பவர் சென்றுள்ளார். அப்போது வேலை செய்வதற்கு முன்பு வருகை பதிவேட்டில் பதிவிடுவதற்காக அருகில் இருந்த பாறையோரம் அமர்ந்திருந்தபோது அவரது சுண்டு விரலில் விஷப்பூச்சி கடித்தது போல் தெரிந்துள்ளது. இதனால் அவர் கூட்டலிட்டதில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக அருகில் சென்று பார்த்தபோது பாறை ஓரமாக கட்டுவிரியன் பாம்பு மற்றும் சாரை பாம்பு 2 பாம்புகள் மெல்ல மெல்லமாக ஊர்ந்து சென்றுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் முனியம்மாளை மீட்டு பாம்பை உயிருடன் பிடித்துக் கொண்டு மத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர். அப்பொழுது மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் பாம்பை கண்டு கூச்சலிட்டனர். பிறகு பணியில் இருந்த மருத்துவர் முனியம்மாளுக்கு முதலுதவி அளித்தார். அதன் பிறகு அவரது உறவினர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலைக்கோட்டை மலர் சந்தையிலிருந்து அதிக அளவில் பூக்கள் உள் மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவிற்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளை முகூர்த்த நாள் மற்றும் நாளை மறுநாள் பக்ரீத் விழாவை முன்னிட்டு நிலக்கோட்டை மலர் சந்தையில் மல்லிகை பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 1 கிலோ 700 ரூபாய்க்கும் மல்லிகைப்பூ இன்று ஒரே நாளில் 1500 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல் முல்லைப்பூ 500 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 80 ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது.
பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆட்டு சந்தையில் நேற்று மாலை முதல் வியாபாரம் தொடங்கியது. இங்கு வெள்ளாடு, சீனி வெள்ளாடு, செம்மறியாடு, கொடியாடு என பலதரப்பட்ட வகைகள் கொண்ட 10,000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டது. இதில் 7 கிலோ எடை கொண்ட ஆடு 9,000 ரூபாய்க்கும், ஜோடி ஆடு 15,000 இருந்து 40,000 ரூபாய்க்கும் விலை போனது. கடந்த ஆண்டு 6 கோடி ரூபாய் வரை விற்பனை நடைபெற்ற நிலையில் இன்று 4 கோடி ரூபாய் மட்டுமே விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து மன்னார்குடிக்கு பீர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் 40,000 லிட்டர் ஸ்பிரிட் மூலப்பொருளை ஏற்றிக் கொண்டு டேங்கர் லாரி ஒன்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே நொச்சியம் என்ற இடத்தில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்திற்குள்ளான லாரியிலிருந்து ஸ்பிரிட் கசிந்து கீழே ஊற்றியதால் திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் துர்நாற்றம் வீசியது. இதுகுறித்து தகவல் அறிந்த மணச்சநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று டேங்கர் லாரியை ராட்சத கிரேன் இயந்திரத்தின் உதவியுடன் பத்திரமாக மீட்டெடுத்தனர். இந்த விபத்தின் காரணமாக திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் அங்கேரிபாளையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 265 ஊராட்சிகளைச் சேர்ந்த 410 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் புதிய லட்சணை வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர். சென்னை ஆர்கே நகர் மேற்கு பகுதி 38வது வார்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் நேதாஜி நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர், எபினேசர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை, 2 பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் 1000 பேருக்கு சேலை, குக்கர், நான்ஸ்டிக் தவா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அண்ணாமலைக்கும் இந்த மாநிலத்துக்குமே தொடர்பில்லை. அதாவது நான் எப்பொழுதுமே என்ன சொல்வது என்றால், அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரியாக கர்நாடகத்திலே பணியாற்றிய பொழுது எவ்வளவு குற்றவாளிகளை கைது செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே பாஜக தலைவராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு குற்றவாளிகளை பாஜகவில் சேர்த்து கொண்டது மட்டும் தெரியும். அந்த வகையிலே அண்ணாமலையின் மாபெரும் சாதனை என்பது காவல்துறை அதிகாரி பதவியை விட்டு வெளியேறி இங்கே வந்து குற்றவாளிகளெல்லாம் பாஜகவில் இணைத்தது தான் அவருடைய சாதனை. என்ன அவரால் செய்ய முடியும்? நான் எப்பொழுதும் சொல்வதைப் போல தமிழர்கள் சமத்துவ வாழ்க்கையை விரும்புகிறவர்கள், தமிழர்கள் அனைவரும் சமம் என்று வாழ்பவர்கள். பல ஊர்களிலே நீங்கள் பார்த்தால் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான் உறவு கொண்டு வந்து அண்ணன் தம்பி உறவு போற்றுபவர்கள், பிரிவினை இல்லாதவர்கள். அந்த பிரிவினையை தூண்ட வேண்டும் என்று நினைத்து பாஜக செய்த சதி முற்றிலுமாக தமிழர்களால் முறியடிக்கப்பட்டது என்பதுதான் இந்த தேர்தலுக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்களக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் கூட்டு ரோடு பகுதியில் மது அருந்துவிட்டு போதையில் வந்த இளைஞர் ஒருவர் திடீரென அவ்வழியாக வந்த பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் வழிமடக்கி கல்லால் சரமாரியாக தாக்கி ரகளையில் ஈடுபட்டார். இதில் 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த ரகளையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருக்கழுக்குன்றம் போலீசார் போதை ஆசாமியை கட்டுப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் கட்டுக்கடங்காமல் இருந்த போதை ஆசாமியை பொதுமக்கள் துணையுடன் ஒரு காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஓட்டேரி கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீதர் என்பது தெரியவந்தது. போதை ஆசாமியின் ரகளையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே தொண்டி கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தொண்டி சோதனைச் சாவடி எதிரே உள்ள பெட்ரோல் நிலையத்தில் அதிகாலையில் ஊழியர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து அறையினுள் நுழைந்து பையில் இருந்த 27,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து தொண்டி போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி ஆட்டு சந்தை அதிகாலை முதலே தொடங்கியது. இதில் ஸ்ரீவைகுண்டம், ஏரல், திருநெல்வேலி, தென்காசி, சிவகங்கை உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் ஆடுகளை வாங்க வந்திருந்தனர். இந்த சந்தையில் 10 கிலோ முதல் 12 கிலோ வரை எடையுள்ள வெள்ளாடு ரூபாய் 15,000 முதல் 20,000 வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சந்தையில் ரூபாய் 1 கோடி அதிகமாக ஆடுகள் விற்பனையாகியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநகரி கிராமத்தை சேர்ந்தவர் பாபு. இவரது வீட்டில் இருந்த எலியை நல்ல பாம்பு முழுங்கிவிட்டது. பின்னர் பாம்பு வலையில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. இதனை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாம்பு பாண்டியனுக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாண்டியன் வலையில் சிக்கியிருந்த நல்ல பாம்பை உயிருடன் மீட்டு அருகிலிருந்த அடர்ந்த வனப்பகுதியில் விட்டு சென்றார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே செக்கநாதன் புத்தூர் கிருஷ்ணன் கோவில் தெருவை சேர்ந்த சக்திகுமார் என்பவரின் மகள் செந்திமயில் தனது லேப்டாப்பை சார்ஜில் வைத்துக் கொண்டு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதில் கை கருகி மயங்கியுள்ளார். இதனையடுத்து சத்தம் கேட்டு அவரது தந்தை அவரை மீட்டு சிவகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சேத்தூர் போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி பகுதியில் வீரபாண்டியன் பட்டணம் செல்லக்கூடிய குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகுவதாக திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பிருத்விராஜ் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராகவும் பணியாளர்களை குற்றம் சாட்டியும் வீடியோ பதிவிட்டதாக கூறி நகராட்சி தற்காலிக பணியாளர்கள் சமூக ஆர்வலர் பிருத்விராஜ் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த சமூக ஆர்வலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருச்செந்தூர் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னையில் வழக்கறிஞர் கௌதமன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சிதம்பரம் முட்லூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு சிதம்பரம் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிவிட வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் கரும்பூரில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் பொது விநியோக திட்டம் சார்பில் குறைதீர் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கரும்பூர் பகுதியை சுற்றியுள்ள வீராங்குப்பம், கம்மா கிருஷ்ணாபுரம், பார்ச்சனாப்பள்ளி, வெங்கடசமுத்திரம், உப்புரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மற்றும் பெயர் திருத்தம், புதிய நகல் அட்டை பெறுதல் போன்றவற்றிற்கு மனுக்கள் பெறப்பட்டன. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு 3 கோடி மதிப்புள்ள 7.3 டன் எடையுள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கொடுங்கையூரில் மலை போல் சேமித்து வைத்து இருக்கும் குப்பை கிடங்கில் போதைப் பொருட்களை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் அளிக்கும் பணி நடைபெற்றது.